la. Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. 50 ரூபாய்க்கு தான். எப்படின்னா சில்லியோட வாங்கினாலும் 50 தான், சிக்கன் வறுவலோட வாங்கினாலும் 50 தான், போட்டியோட வாங்கினாலும் 50 தான். அதாவது மீறி போனால் ஒருத்தரோட கான்செப்ட் ஒரு 60 ரூபாக்குள்ள பட்ஜெட் முடிச்சுட்டு போகும். ரெண்டாவது ஒரு ½ ரைஸ் வாங்கினா 10 ரூபா தான். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, சில்லி பிரியாணி, சிக்கன் வறுவல் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் போட்டி பிரியாணி, பீஃப் சுக்கா பிரியாணி, மட்டன் கைமா வடை எல்லாமே இருக்குது. அது போக தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதுவும் இருக்கும். இது ஆட்டோ ஓடிக்கும். ஆட்டோ ஓட்டும்போது ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பிடணும் அப்படின்னா இது 10 ரூபாய்க்கு வந்து 4 இட்லி கொடுப்பாங்க. அந்த 4 இட்லி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை உணர்ந்தம் காட்டிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் இங்கே பிரியாணி போடும்போது வெறும் 30 ரூபாய்க்கு தான் போடும். ஸ்கூல் குழந்தை இருக்குது வந்தாங்கன்னா சாப்பாடு வந்து சும்மா கொடுத்துக்கணும். கஷ்டப்படுற ஆளுக்கு தான் ஜாஸ்தி. அந்த 12 ரூபாய்க்கு குஸ்கா கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுவார். 30 ரூபாய்க்கு எங்கள் மீறி போனால் 40 ரூபாவோட முடிஞ்சது பாய். இன்னைக்கு வச்சோம் பட்ஜெட்டு நைட்டு எங்கள் வீட்டுக்கு ஏதோ கொண்டு போகலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா அது கூட்டம் நிற்கும். காசு இல்லைன்னு 6,000 கொடுத்துருக்கோம். அது நம்ம ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது இல்லைங்களா. பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த சாப்பாடை வச்சு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு லாபமாக நிற்கிதான். எல்லாம் ஃபேமிலி மொத்தம் ஃபேமிலியோட வேலை செய்கிறோம் போதுமா. எர்ணாகுளத்துலேருந்து ஒரு சர்ச் ஃபாதரியார் ஃபோன் பண்ணார். என்னோட வீடியோ ஏதோ பார்த்து போட்டு அவர் சொன்னார் என்னென்னு, குழந்தைகளுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்களா, உங்களுக்கு இந்த வாரம் நான் பேர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை ரொம்ப வாழ்த்துறேன்னார். அதுதான் எனக்கு பெரிய ஒரு ரெக்கார்டு. யூனிவர்சிட்டிகளுக்கு வணக்கம். வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் வழியாக கிராஸ் ஆகி போகிறப்போ ஒரு இடத்துல பார்த்தா பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா இங்கே அமீர் பாய் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு ஒரு சைடிஷோட ஒரு பிரியாணியும் 20 ரூபாய்க்கு இந்த குஸ்கா, தயிர் சாதம் போன்ற விஷயங்களையும் இங்கே வழங்கிட்டு வராரு. பயங்கர ஃபேமஸாக இங்கே வந்து பேசப்படுது. அவரை தான் பார்க்க போகலாம். ரொம்ப பிஸியாக இருக்குது. மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3:30 இருக்கும். பயங்கர பிஸியாக இருக்குது. என்கிட்ட என்ன சொன்னார்னா, நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருச்சு தம்பி, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பாய் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்குது? நம்மளதில் வந்து சிக்கன் பிரியாணி, சில்லி பிரியாணி, சிக்கன் வறுவல் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் போட்டி பிரியாணி, பீஃப் சுக்கா பிரியாணி, மட்டன் கைமா வடை எல்லாமே இருக்குது. அது போக தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதுவும் இருக்கும். என்னென்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தங்காட்டி மட்டன் போட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது இருந்தால் அது வச்சுருப்பேன். இப்போ 50 ரூபாய்க்கு பிரியாணி கூட 50 ரூபாய்க்கு தான். எப்படின்னா சில்லியோட வாங்கினாலும் 50 தான், சிக்கன் வறுவலோட வாங்கினாலும் 50 தான், போட்டியோட வாங்கினாலும் 50 தான். அதாவது மீறி போனால் ஒருத்தரோட கான்செப்ட் ஒரு 60 ரூபாக்குள்ள பட்ஜெட் முடிச்சுட்டு போகணும். ரெண்டாவது ஒரு ½ ரைஸ் வாங்கினா 10 ரூபா தான். அந்த ½ ரைஸோட வச்சு அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்துரும். இதில் ஒன்று அப்படின்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ். ஓகே சிக்கன் வறுவல். சரி. ஓகே. மட்டன் கைமா வடை. ஓகே, அதாவது கோலா மட்டன் கோலா. ஓகேங்களா. கிரேவி லைட்டாக தரேன். நம்ம கிரேவி வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் கொஞ்சோண்டு தரேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து பாஸ்மதியோடது. வேற இன்னொன்று வந்து நம்ம எப்பவுமே நம்ம துறையூர் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீரக சம்பா. வேற என்ன இருக்கு? சிக்கன். உணவு அப்படிங்கிறது ஒரு நகரத்தை பொறுத்தவரையும் சரி, ஒரு மனுஷனுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம அதுலேயும் பிரியாணி அப்படிங்கிறது இப்போ நிறைய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. எனக்கு இங்கே ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, நான் வேற ஒரு ஷூட்டுக்காக போயிட்டு இருந்தேன். திடீர்னு கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா நிப்பாட்டோம். 50 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் 65, ஒரு சுக்கா வறுவல், மட்டன் கோலா, இந்த மாதிரி கிரேவி இவ்வளோ சேர்த்து நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு தர்றீங்க அப்படின்னா எப்படி இது முதல்ல எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்படி இந்த தாட் வந்துச்சு? அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட்டோ ஓட்டும்போது ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பிடணும் அப்படின்னோம்னா அந்த 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்போல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு வந்து 4 இட்லி கொடுப்பாங்க. அந்த 4 இட்லி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை உணர்ந்தம் காட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் இங்கே பிரியாணி போடும்போது வெறும் 30 ரூபாய்க்கு தான் போட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபா தான். சில்லியோட அப்பவும் நாங்கள் வந்து 30 ரூபாய்க்கு பிரியாணி கொடுப்போம். 20 ரூபாய்க்கு எம்டியும் இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போல்லாம் எம்டி வந்து 12 ரூபா தான். ஓகே, 12 ரூபா 10 ரூபா அவ்வளோதான். அந்த கான்செப்டில் போகும். குழந்தைகளுக்கு சும்மா கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. ஸ்கூல் குழந்தை பக்கத்தில் இருக்கங்காட்டி ஸ்கூல் குழந்தைக்கு எங்கள் அம்மா வந்தாங்கன்னா சாப்பாடு வந்து சும்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த மத்தியானம் லஞ்ச் டைமில் அவங்களுக்கு க்ரௌடு ஜாஸ்தி ஆயிருதுங்கிறனால, கொஞ்சம் இங்கே டிராஃபிக் ஆகுதுங்கிறனால 10 ருபீஸ்க்காக நான் மாற்றிட்டேன்.
சில்லியோட குழந்தைகளுக்கே 10 ருபீஸ் தான். நான் மக்களுக்கு கொடுக்குறது வந்து சில்லியோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ், சிக்கன் வறுவலோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ்க்கு, மட்டன் போட்டியே தர 50 ருபீஸ்க்கு, பீப் சுக்காவோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ் தான். ஒரு இடத்துக்கு வறுவல் ஒன்று போய் வாங்க போனோம்னா 70 ரூபா 80 ரூபா ஆகும். நான் பிரியாணியோடவே 50 ரூபாய்க்கு தான். எப்படி கட்டுப்படி ஆகுது? எல்லாமே முக்கியமான இது விஷயம் என்னன்னா ஒய்ஃபோட ஒத்துழைப்பு தான். காலையில் நான் கறி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஒய்ஃப் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். வந்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறதா. அப்புறம் தம்பி, இன்னொன்று பார்த்தோம்னா தங்கச்சி. அங்கே நிற்கிறது எல்லாமே குடும்பத்தை சேர்ந்து ஒன் ஃபேமிலி தான். யாருமே வெளியாளு கிடையாது. வெளியாளுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு அண்ணன் வருவார், அவர் இன்னைக்கு லீவு, அவர் இல்லை. பாக்கி எல்லாமே பார்த்தோம்னா ஃபேமிலி மொத்தம் தான். அதனால எங்களுக்கு வந்து என்னன்னா வெளியே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா கிடைக்கும். அந்த 500 ரூபா இங்கே கிடைச்சா அவங்க சந்தோஷம். அதே நேரத்துக்கு எங்களுக்கு 2 நேரத்துக்கு சாப்பாடு எங்களுக்கு கை கிடைச்சாச்சு. நாங்கள் செய்கிற சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அவ்வளோதான் விஷயம். போதுமான வருமானம். ஏன்னா இப்போ இந்த பிரியாணி இருக்குல்ல, இந்த பிரியாணி, இந்த 65, அந்த சிக்கன் சுக்கா, இந்த கோலா உருண்டை, இதோட நான் போய் வெளியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறைய இது வந்து 200 ரூபா ஒரு பில், 200லேருந்து 250 ரூபா. எங்கள் கடையில் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா இது 50, இதோட தேட்டினீங்கன்னா ஒரு 30, 80, 2 வடையோட சேர்த்து 90 ருபீஸ் கூட வரும். இது தனியாக சைட் டிஷ்ஷாக சொல்லுங்கள். சைட் டிஷ்ஷாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இது பிரியாணியோட இது ஒன்று தான் உங்களுக்கு சில்லியோடனா சில்லியோட 50 ருபீஸ். சிக்கன் லெக் பீஸ் பெரிய பீஸ் இருக்குல்ல லாலிபப், அதோட வாங்கினாலும் 50 தான். நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது முடிஞ்சிருச்சு. ஆமாம், இன்னுமே ஆனால் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் மீறி போனோன்னு ஒரு 1/2 hour தான் வரும். 4:30, 5 o'clock ஃபினிஷிங். காலையில் 11 மணிக்கு ஆரம்பிப்போம், சாயங்காலம் 5 மணியோட க்ளோசிங். இதுதான் கான்செப்ட். முதல்ல ஆரம்பிச்சிருப்பீங்களா? ஒரு 20 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு அப்போ வந்து பிரியாணி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது ஆரம்பிக்கிறது முதல்ல ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே பெரிய பெரிய பிராண்டாக இருப்பாங்க. மக்களோட மனநிலையுமே போய் ஹோட்டலில் சாப்பிட்டா தான் தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரியாணி 12 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதுவும் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அப்படின்னா அப்போ மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்படி இதுக்கு அடாப்ட் ஆனீங்க? அதாவது பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனே போனேன்னா சமையல் கட்டுக்கு தான் போவேன். இப்போ எங்கள் அண்ணன் கல்யாணம், யார் கல்யாணமாக இருந்தாலும் சமையல் கட்டுக்குள்ளே எப்படி பிரியாணி செய்கிறாங்க ஏதுங்கிறது தான் பார்க்க. அப்படி ஒரு அடிக்ட். எங்கள் அம்மா செய்கிறாங்கன்னா எங்கள் அம்மா கூட போய் நிற்பேன். பிரியாணி எப்படிமா செய்கிறது, ஏதுமா செய்கிறதுன்னு. இல்லைன்னா சும்மாவாவது கூட நிற்பேன். அப்போ எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்கள் அம்மா தான் சமையல் செஞ்சு கொடுப்பாங்க பிரியாணி கடைக்கு. இப்போ என் சம்சாரம் செய்கிறாங்க, சம்சாரத்தை கூட சேர்ந்து நானும் செய்கிறேன். இப்போ அப்படி அடிக்ட். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே 12 ரூபாய்க்கு நம்ம போடும்போது மால் கட்டிட்டு இருக்கிறாங்க, முர்ஃபில் மால் கட்டிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருமே லோடிங் மேன் தான் வருவாங்க, கஷ்டப்படுற ஆளுக்கு தான் ஜாஸ்தி வருவாங்க. 12 ரூபாய்க்கு இங்கே மேக்ஸிமம் பார்த்தா தக்காளி சாப்பாடே கிடைக்காது. அந்த 12 ரூபாய்க்கு குஸ்கா கொடுக்குறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிரியாணி சில்லியோட சிக்கனோட கொடுக்குறேன்னா நீ சந்தோஷப்படுவாங்க. 30 ரூபாய்க்கு எங்கள் மீறி போனால் 40 ரூபாயோட முடிஞ்சது பாய். இன்னைக்கு வச்சோம் பட்ஜெட்டு, நைட்டு எங்கள் வீட்டுக்கு ஏதோ கொண்டு போகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது கூட்டம் நிற்கும். மால் இருக்கிறங்காட்டி இவ்வளோ வண்டி போயிட்டு இருக்கு. அப்போல்லாம் மீறி போனால் நடந்து வர ஆளுக்கு தான் நிறையா, சைக்கிளில் வர ஆளுக்கு தான் நிறையா. அந்த டைம்லேயும் அவ்வளோ வியாபாரம் பார்த்தோம். தினக்கூலி வேலை போகிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, நிறைய விவிஐபிஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு என்ன சொல்லிட்டு போவாங்க? 90% வந்து வர்றவங்க என்னங்க வாழ்த்திட்டு போனவங்க தான் நிறைய பேர். கடைசியில் எங்கிட்ட சண்டைன்னு போட்டுக்கிறவங்க இல்லைன்னு நான் சொல்லும் போது தான் என்னை திட்டிட்டு போவாங்க. வந்து சாப்பாடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் தம் போட முடியாது. நம்ம வந்து இது விறகுல செய்கிறது. ஒரு ட்ரிப்பு ஒரு தம் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, 2வது போடணும்னா நான் தான் போகணும். அதனால் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் எல்லாத்திட்டையும் சங்கடம் தான். எல்லாம் திட்டுவாங்க. ஆமாம், குழந்தை பசங்க முதல்ல திட்டுவாங்க, இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு. அதுதான் ரீசன் நடக்குமே தவிர மற்றபடி எங்கிட்ட வந்து இதெல்லாம் இப்படி இல்லை, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு யாரும் சொன்னதே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து கஷ்டப்படுறதே நல்ல வார்த்தைகள் வாங்குறதுக்கு தானே. சாப்பிட்டவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா வாழ்த்தினாலே அது பெரிய விஷயம். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, நம்ம ஒன்றும் கொண்டு போக போகிறதும் கிடையாது. ஆண்டவ முன்னேற்ற அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிறைய கிடைக்கும். நான் கேள்விப்பட்டேன் வயசானவங்க வந்தாலுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க. அப்படி வயசானவங்கன்னு காசு இல்லைன்னு யாரு கேட்டாலும் கொடுத்துருவோம். இது எப்படி? நான் எனக்கு புரியல. 50 ரூபாய்க்கு பிரியாணியும் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு 2 சைட் டிஷ்ஷும் கொடுக்குறீங்க, யாராவது வந்து கேட்டால் காசெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறீங்க. நம்ம ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது இல்லைங்களா. பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த சாப்பாடை வச்சுட்டு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு லாபமாக நிற்கிதா? அதான் சொல்கிறேன், எல்லாம் ஃபேமிலி, மொத்தம் ஃபேமிலியோட வேலை செய்கிறோம், போதுமா. கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு, பெரிய ஹோட்டலாக ஒன்று போடுவாங்க, ரேட்டை ஏற்றிடுவாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்போ 12 ரூபாய்க்கு கொடுத்தேன், இப்போ 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சைடிஷோட அப்படிங்கிறீங்க. இவ்வளோ க்ரௌடு வந்துட்டாங்களே, நம்ம ஏன் ஒரு ஹோட்டலாக போகக்கூடாது அப்படிங்கிற. நான் ஹோட்டலாக போட்டாலும் இதே ப்ரைஸ் தான் போட போகிறேன். ஹோட்டலுக்கான முயற்சியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படியே நான் போட்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்லாம் ஏற்றும், அப்போ இதே போடுவேன். குழந்தைகளுக்கு 10 ரூபாய்க்கு தந்துடுவேன். பேரண்ட்ஸோட வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும்னு போயிடும். தர்மம் பண்ணாங்காட்டி ஒன்றும் ஆயிர போகிறது. நம்ம தர்மம் பண்ணுவோம், எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தர்மம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம், அவ்வளோதான். அதுதான் மெயின் கான்செப்டே.
அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவோம். கடையில் ஒரு 7-8 வருஷமாக போயிட்டு என்னென்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் எதையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் சிங்கானூரில் ட்ரிபிள் எஸ் ஹோட்டல் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸ். அங்கே வந்து போனால் 25 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும், ரேட் ரைஸ் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். அவ்வளவு காசு பணம் வச்சுட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஒரு சேவையாக பண்ணுறாங்க. அதே விஷயத்தை ஒரு தள்ளுவண்டியில் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தான் அதே விஷயம்தான். அவர் குழந்தைங்க வந்து சாப்பாடு கேட்டால் என்ன காசு இருக்கோ அவர் கொடுத்துருவாரு. 2 சில்லியை வைப்பார். இன்னைக்கு ஒரு நார்மலாக ஒரு ஹோட்டல் 60 ரூபா ஒரு சில்லி. அதே சில்லி பிரியாணி அவர் கொடுக்குறாரு. இவர் எங்க சிக்கன் வாங்குறாரு, பத்தாம போயெல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்து உடனே போட்டு கொடுப்போம். அதாவது ரெடிமேடாவே போடுவார். அப்பவே சிக்கன் கோழியை வெட்டி வாங்கிட்டு வந்து மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு வந்து கழுவி போட்டுருவாரு. சும்மா மேம்போக்கா இது பண்ண மாட்டாரு. அதை 4 தண்ணி விட்டு கழுவி அவ்வளவு நீட்டா பண்ணுவாரு. அங்கதான் அவர் நிக்கிறாரு. செகண்ட் அந்த டேஸ்ட். இவர் கடையில நான் 8 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஆளு. எங்களுக்குலாம் ஹோட்டல் சாப்பாடு தான் மெயின். அப்படி சாப்பிடும்போது வயிறு அப்செட் ஆகக்கூடாது. இவர் கடையில சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாதுங்க. அது வாட்டில் போயிட்டே இருக்கும். உடம்பு கொண்டு சப்போர்ட் பண்ண இது பண்ணாரு. இது நல்லா இருக்கும். ரெண்டாவது ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறாரு. ஏன் இந்த ரேட்ல கொடுக்குறாரு? அவர் ஒரு பக்கம் இது ஒரு சேவையா பண்ணாலும் இதுல ஒரு வியாபார யுக்தி இருக்கு. நீங்க அவர் கம்மியா கொடுக்கறதுனாலையும் அந்த டேஸ்ட் இருக்கிறதுனாலையும் அவர் பழக்க வழக்கத்துக்காக இங்க ஆளு வருவாங்க. அதுதான் விஷயம். யாரையுமே வந்து ஒரு கஸ்டமர் ட்ரீட் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஒரு ஓப்பனா இருப்பாருங்க. நல்ல மனுஷன். அதுக்காக தான் இங்க எத்தனை கடை இருந்தாலும் இந்த கடையில் எதுக்கு இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னா அந்த விஷயம் தான். நாளை 3:30-4 மணிக்கெல்லாம் வருவேன். இல்லைங்க முடிய போகுதுங்க பாரு. ஏன்னா நடுவில் எவ்வளவு கடைகள் இருக்கும். நானும் ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறாள் தான். அதெல்லாம் தாண்டி தான் இங்க வரும். இன்னும் டேஸ்ட்டு மாலில் ஃபுட் கோர்ட்டில் உள்ள ஆளுங்க தான் வருவாங்க. மாலில் உள்ள வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ். நீங்கள் ஒரு மாலில் போய் இன்றைக்கி ஒரு பே பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு யாரும் கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் அதே சாப்பாடு ஒரு நல்ல விதத்தில் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு வயரில் அப்செட் பண்ணாது. ஜீரணமே கரெக்டாக இருக்கும். பெருமைக்கு சொல்ல உண்மையில மற்றவங்கள மாதிரி எலும்பாவும் போட மாட்டார். அவருக்கு உண்டானதை கரெக்டாக செய்கிறார். அது ஆண்டவன் அவரை சப்போர்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறப்ப நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து என்னென்னா, நம்ம ஒரு நல்ல சாப்பாடு உண்மையிலே சொல்ல போனால் ஒரு 2 சிக்கன் 65, ஒரு சிக்கன் சுக்கா, கொஞ்சம் பிரியாணி, எப்படி சாப்பிட்டு முடிச்சேனே தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்படி சாப்பிட்டு முடிச்சேன்னு தெரியல. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. 50 ரூபாய்க்கு வந்து இத்தனை ஐட்டத்தோட ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. 20 ரூபாய்க்கு வந்து எம்டி பிரியாணி, 20 ரூபாய்க்கு வந்து தயிர் சாதம், 20 ரூபாய்க்கு லெமன் சாதம், 20 ரூபாய்க்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காரு. அப்படிங்கிறது ரொம்பவே வியப்படைய செய்கிற ஒரு விஷயம் தான். என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் நான் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போது எனக்கு சாப்பிடவே தெரியுது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. மசாலா பூராமே நானும் ஓன் பண்ணுறேன். நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்களே அடிச்சுக்கிறோம். வெளியெல்லாம் எங்கேயும் வாங்குறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி சில்லி சிக்கனுக்கு நாங்கள் தான் பவுடர் போட்டுக்குவோம். அது வெளியெல்லாம் எதுவும் வாங்க மாட்டோம். ஏன்னா காரம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கம்மியாக வேணும். ஒரு ஃபேமிலியோடு வர்றாங்க, 4 பேர் 5 பேர் வர்றாங்கன்னா ஒருத்தருக்கு காரம் கம்மியாக இருக்கணும். நான் எல்லாத்துக்குமே காரம் கம்மியாக கொடுத்துருவேன். அதாவது ஒன்று சாப்பிட்றாங்க அப்படின்னா இன்னொன்று வேஸ்ட்டாக வந்து வாங்கி சாப்பிடட்டும். பாய் அவருக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டாரு? 2 பிள்ளைகளும், ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எந்த தொல்லை இல்லாமல். ஒரு பேத்தி ஒன்று இருக்குது, இன்னொரு பிள்ளை படிச்சுட்டு இருக்கிற. அப்படி இல்லை, அந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதோ கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்துனா போதும். மற்றபடி பெரிய ஆசை எதுவுமே இல்லை. பாய்க்கு இன்னும் பெரிய ஆசைன்னா இதுதான் ஆசை, வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, 50 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளோதான். பாய் முதல்ல பேசுகிறப்ப சொன்னீங்க நான் ஆட்டோ ஓட்டினேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு கடை போடணும்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். என்ன மாதிரியான கஷ்டங்களை வந்து அப்போது நீங்கள் ஆட்டோ ஓட்டின நேரங்களில் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா வண்டி ஓட்டிட்டு வர வீட்டுக்கே பத்தாது. வீட்டில் வந்து மொத்தமாக நாங்கள் 5 பேர். ஒருத்தர் சம்பாரிச்சுட்டு வந்து அந்த காசு பத்தாது. அப்போ என் தம்பி சம்பாதிக்கான், எல்லாரும் சம்பாதிச்சாலும் வீட்டு சாவளவுக்கு பத்தாது. நம்ம நைட்டு வண்டி ஓட்டி பிடிச்சி காலையிலையும் வண்டி ஓட்டுவோம். எல்லாம் என்னதான் பண்ணினாலும் குடும்பத்துக்கு பத்தாது. வெளியே ஏதாவது போய் சாப்பிட்னா அரை வயிறு தான் சாப்பிட முடியும், திருப்தியெல்லாம் சாப்பிட முடியாது. அதான் சொன்னேன்னே, அந்த 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அது மட்டும்தான். அப்போ 15 ரூபாய்க்கு தக்காளி சாப்பாடு வாங்கினா இவ்வளோ தான். அந்த ஒரு தக்காளி சாப்பாடோடு முடிஞ்சு அரை வயிறோடு தான் கிடந்தோம். அப்போ மனசுக்குள்ளே ஊடுனது தான் இது அத்தனையுமே. இப்போவுமே நம்ம திருப்தியாக மக்களுக்கு சாப்பாடை கொடுக்கணுண்டா, ஏதோ ஒன்று பண்ணணுண்டான்னு சொல்லி போட்டு ஒய்ஃபு கிட்ட சொன்னேன். அப்போ எங்கள் அம்மாவும் சரின்னாங்க, போடு நைட்டு நீ ஒரு கடை எங்கே போடு, பகலில் வண்டி ஓட்டு நைட்டு வேணா போட்டுன்னு ஹெல்ப் பண்ணுறேன். நாங்கள் நைட்டு வந்து நான் பூ மார்க்கெட்டில் போட்டேன். அங்கே 2 வருஷம் ஓட்டினேன். ஓட்டினது என்ன ஆகி போச்சுன்னா நைட்டு முழிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ பகல்லையும் அங்கே போட்டோம். அப்போ அதான் இங்கே இருக்கிற ஆளுங்க அங்கே சாப்பிட வந்தாங்க. அவங்க சொல்லி தான் இங்கே போட்டோம். இப்போ நான் இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டமே எனக்கு போதுமானதாக இருந்தது. அவங்க அப்போவே என்னை வாழ்த்துனது பெரிய ஒரு கோப்பம் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அதுவே போதுமானதாக ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நண்பர்கள் யாரும் சொன்னது இல்லையா, என்ன 50 ரூபாய்க்கு விற்கிற, 12 ரூபாய்க்கு விற்கிற, ரேட்டை ஏற்று? இல்லை இது கட்டுப்படி ஆகாது. கஸ்டமர்ஸே நிறைய கேட்டாங்க, நிறைய கஸ்டமர் கேட்டாங்க. நான் ஒரே வருஷம் எனக்கு போதும். என்ன 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 கேட்டாங்க கஸ்டமர்ஸ்லாம் உங்கள்கிட்ட? ஏன்னாங்க எப்படிங்க 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க சில்லி பிரியாணி, என்னங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சிக்கன் வறுவலோடு கொடுக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் கட்டுப்படி ஆகுது? நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அதுக்கு ஒரே வார்த்தை, போதுமானது. ஒரு பிரியாணி விற்றுனா எனக்கு 2 ரூபா கிடைச்சா போகுது. 10 பிரியாணி விற்று எங்கள் ஒருத்தனோட சம்பளத்தை நான் எடுத்துக்குவேன். அதே இன்னொரு 10 பிரியாணி விட்டுனா அவனோட சம்பளத்தை எடுத்துக்குவேன்.
இன்னொரு 10 பிரியாணி அந்த தங்கச்சியோட சம்பளத்தை எடுத்துக்குவேன். போதும், அதுதான் கான்செப்ட். நாங்கள் இன்னைக்கு கொண்டு வர பொருள் எனக்கு காலியானா எனக்கு போதும். இங்கே திடீர்னு ஒரு மழை கிளை வந்துச்சுன்னா அன்னைக்கு பிரேக் தான். அதுலேயே நம்மளுக்கு ஒரு சில சமயம் மழையிலையும் கூட நின்று சாப்பிட்டு போயிருக்காங்க நிறைய கஸ்டமர். அதுவே எங்களுக்கு போதுமானது. ரொம்ப நிகழ்ச்சியை எடுத்துங்க. இப்படி ஒருத்தர் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார்ப்பா, என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது எனக்கு இன்ன வரையும் உள்ள நிற்கிதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்படி ஃபோன் வந்தது மட்டும்தான் இன்னைய வரைக்கும் எனக்கு சந்தோஷமான விஷயமா. எர்ணாகுளத்துலேருந்து ஒரு சர்ச் ஃபாதரியார் ஃபோன் பண்ணார். என்னோட வீடியோ ஏதோ பார்த்து போட்டு அவர் சொன்னார் என்னன்னு, குழந்தைகளுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்களா, உங்களுக்கு இந்த வாரம் நான் பேயர் பண்ணுறேன் அப்படின்னாரு. உங்களை ரொம்ப வாழ்த்துறேன்னாரு. அதுதான் எனக்கு பெரிய பெரிய ஒரு ரெக்கார்ட். மென்மேலும் நீங்கள் வந்து வளரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ரொம்ப நன்றி. உண்மையிலே சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி நன்றி. Hola! Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.